ஆபரேஷன் சிந்தூர் இந்திய மக்களிடம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த பெயரின் காப்புரிமையை கைப்பற்ற பாலிவுட் திரையுலகில் கடும் போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட இந்த அதிரடி நடவடிக்கையில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காஷ்மீரில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக எடுக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. எனவே இந்த பெயர் நாடு முழுவதும் பிரபலமடைந்துள்ளது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை பயன்படுத்தி படம் தயாரிக்கும் வகையில் பாலிவுட் திரையுலகில் காப்புரிமை வாங்குவதற்கு கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. பொதுவாக போரை மையப்படுத்தியும் தேசப்பற்றை ஊக்குவிக்கும் விதமாக வெளியாகும் திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகின்றன. உதாரணமாக இந்தியாவில் நடந்த புல்வாமா தாக்குதல், கார்கில் போர் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை மையமாக வைத்து வெளியான திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. சமீபத்தில் கூட புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் கதையும் அமரன் படமாக எடுக்கப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த வகையில் தற்போது ஆபரேஷன் சிந்தூர் என்கிற டைட்டிலை தங்களது படத்திற்காக கைப்பற்ற பாலிவுட் தயாரிப்பாளர்கள் மத்தியில் கடும் போட்டி நிலவி வருவதாக கூறப்படுகிறது. மக்களிடம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதனை படமாக்கினால் நிச்சயமாக வெற்றி பெறும் என யோகித்து தயாரிப்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இந்த பெயரை பதிவு செய்வதற்காக தற்போது விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன. கடந்த 2 நாட்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட பட தயாரிப்பு நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலேயே ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் நிச்சயம் ஒரு திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.